We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. லதா, தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு தொடங்கியிருக்கு. அமித்ஷா தலைமையில் இந்த கூட்டம் தொடங்கியிருக்கிறத நம்ம காட்சிகளாக பார்த்துட்டு இருக்கிறோம். என்னென்ன விஷயங்கள் இதில் விவாதிக்கப்படும் அப்படிங்கிறத விரிவாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக இந்தியாவுடைய வளர்ச்சியில் வட மாநிலங்களை காட்டிலும் தென் மாநிலங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பெருமளவு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான நிதிகள் மத்திய அரசுடைய பங்களிப்போடு தமிழ்நாடாக இருக்கட்டும் மற்ற மாநிலங்களில் தென் மாநிலங்களை செயல்படுத்தக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான நிதி பங்களிப்பு அப்படிங்கிறது மத்திய அரசு கிட்ட இருந்து கேட்டு பெறுவது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பாக தமிழகத்தில் பல வளர்ச்சி திட்ட பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு மத்திய அரசுடைய பங்களிப்பு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. அந்த நிதி கோருவதற்கான வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதே போல மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பா காவிரி நதிநீர் தொடர்பாக பேச வேண்டிய இடம் அப்படிங்கிறதுனாலுமே கூட முல்லை பெரியாரும் இங்க முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது போன்ற உரிமைகளை கேட்டு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த இடம் அமையும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? நிச்சயமாக ஷாம், தமிழகத்தில் தற்பொழுது நிலவக்கூடிய அரசியல் சூழல் அதனை கருத்தில் கொண்டு நிறைய உரிமைகளை கேட்டு பெறக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தமிழக வெற்றி கழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக காவிரி நதிநீர் விவகாரமா இருக்கட்டும், தொகுதி மறுவரையறை விவகாரமாக இருக்கட்டும், நீட் விவகாரமாக இருக்கட்டும், இப்படி நிறைய விவகாரங்கள்ல ஒரு கட்டாயத்தின் காரணமாக கூட தற்பொழுது இவர்கள் நிறைய விஷயங்களை மத்திய அரசிடம் அவர்கள் கேட்டு பெறக்கூடிய அவர்கள் நிலையில் இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில தான் முதல்வர் அவர்கள் நிறைய மாநில உரிமைகளையும் அதே போல நிதி தொடர்பான விவகாரங்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் முன்னிலையில் அவர்களினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் கூட தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை இங்க இருக்கக்கூடிய இந்த விடுதிக்கு முதலில் வருகை தந்து அவரை வரவேற்று அவரை தனியாக சந்தித்து நேரடியாக சந்தித்து பேசியிருந்தார். அந்த சந்திப்பின் போது கூட இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பேசக்கூடிய விவகாரங்கள் தொடர்பாக அவர் பேசியிருக்கலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில பல்வேறு விஷயங்களை பேச இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு தற்போது தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.